Hi friends, welcome to Fashion Ladies Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்லீவ் அண்ட் பேக் நெக் ரெண்டுமே சேர்த்து ஒரே வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெக் போர்ஷன் பாருங்க. நெக் போர்ஷன் மட்டும் லைட்டா கீழ வந்து ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி கட் பண்ணிருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் லைனிங் வரைஞ்சிருக்கேன். லைனிங்ல வரைஞ்சிட்டு ரெண்டு சைடுமே ட்ரேஸ் எடுத்து வச்சிருக்கேன். ட்ரேஸ் எடுத்துட்டு மேலே லைனிங்க்கு மேலேயே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே வாங்க. நெக்லைன் வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஆம்ஹோல் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே ப்ளவுஸோட அடிப்பகுதி தான் நான் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே தான் லைனிங் பீஸ் வச்சுருக்கோம். ஆம்ஹோல் சைடு ரெண்டுமே ஜாயின் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் எப்போவுமே ஒரு 1.25 இன்ச் கேப் விட்டு கட் பண்ணியிருப்பேன். அந்த கேப்பில் வந்து ஃபஸ்ட்டு லைனிங்கை மட்டும் மடித்து நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே வந்து ப்ளவுஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் பீஸ் எடுத்துகிட்டு ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ளவுஸில் வந்து பார்டர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பார்டர் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் லைட்டாக மடித்து தையல் போட்டிருக்கேன். பார்டர் வந்து உங்கள் ஹைட்டு ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு சைடுமே வந்து நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணணும். ஸோ ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடுமே வந்து ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஃபுல்லாகவே நான் ஒரு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். ஒன் சைடு வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு 2 இன்ச் வந்து அளவு எடுத்துகிட்டு அந்த பீஸை வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ண பீஸ் வந்து நம்ம இப்போ அப்படியே ப்ளவுஸில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ப்ளவுஸ் பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் எடுத்துகிட்டு நம்மளுக்கு அந்த 2 கார்னர் இருக்கும். கீழே வந்து ஒரு டைமண்ட் கட் மாதிரி பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த எட்ஜில் வந்து லைட்டாக வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டு சைடும் ஒரே மாதிரி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சேம் டைம் வந்து ஒரே மாதிரி கிடைக்கும் பேட்டர்ன் ரெண்டுமே. மேக்ஸிமம் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து கேன்வாஸில் பண்ணுவாங்க. பட் ரொம்ப ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் வந்து நீங்கள் அப்படியே வச்சு அதுக்கு மேலே பார்டர் வச்சு நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. நெக்லைன் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க் பண்ண இடத்துல வந்து லைட்டாக மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு அந்த சைடில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நெக்லைனுக்கு வந்துடுங்க. நெக்லைனுக்கு வந்துட்டு நார்மலாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி கொண்டுட்டு வாங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த ஃபினிஷிங் நீங்கள் பார்க்குறதுக்கு. கேன்வாஸ் கூட வந்து அந்தளவுக்கு இருக்குமான்னு தெரியல. ஸோ அதை விட வந்து பெட்டராக இருக்கும் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிங்கன்னா. நீங்கள் நார்மலாக வந்து ப்ளவுஸில் ஒரு டைமண்ட் கட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு பார்டர் மட்டும் வைக்கணுன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. சேம் டைம் வந்து ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ரொம்ப நீட்டாக கிடைக்கும். கீழே வரைக்குமே வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு நான் வந்து நெக்லைன்லேருந்து கீழே வரைக்கும் அந்த பார்டர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பார்டர் ஃபுல்லாகவே வந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மார்க் பண்ண இடத்துக்கு மேலேயே வந்து நம்ம இப்போ ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். சேம் தான் இந்த சைடுமே வந்து அதே மாதிரி வந்து நீங்கள் லைட்டாக மடித்து அந்த கார்னர் வரும்போது மட்டும் ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நெக்லைன்லேயே வச்சு நீங்கள் அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வாங்க. எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து பார்டர் அவ்வளோ எடுப்பாக தெரியாது உங்களுக்கு. ஒரு சில ப்ளவுஸுக்கு தான் வந்து பார்டர் நல்லா டார்க்காக கொடுத்துருப்பாங்க. அப்போ ப்ளவுஸோட கலருக்கும் அதுக்கும் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்டர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டிசைன் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இன்றைக்கி பேட்டர்னுமே வந்து நான் அதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு கேன்வாஸ் எதுவுமே நான் கட் பண்ணலை. ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான் இது. நெக்குமே வந்து சிம்பிள் தான். நம்ம ஸ்லீவுமே வந்து இதுக்கு மேட்சிங்காக தான் ரெடி பண்ணியிருப்போம். ஸோ அதுவுமே நான் வியூ பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த சைடுமே வந்து 1.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எல்லா டிசைனுக்குமே வந்து உங்களுக்கு
கேன்வாஸ் தான் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்றத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு அமௌண்ட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், சேம் டைம் வந்து டைமும் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் நெக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து நம்ம பார்டர் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு பைப்பிங் தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். சாரீ கலரில் தான் இன்றைக்கி பைப்பிங் எடுத்திருக்கேன். கிளாத் வந்து நல்ல ஒரு காட்டன் கிளாத் மாதிரி தான் இருந்தது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. உங்களுக்கு நல்ல ஒரு கிராஸ் பீஸ் தான் எடுத்திருக்கேன் நான் பைப்பிங்க்கு. கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு நார்மலாக எப்பவும் போல் நம்ம பைப்பிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். அந்த கீழே அந்த பெண்டு வரும் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் லைட்டாக லூஸ் விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது லைட்டாக அந்த இடத்துல பைப்பிங் கொடுக்கும்போது உங்களுக்கு சுருக்கம் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சாரீ வந்து நல்ல ஒரு லெமன் எல்லோவில் கொடுத்துருந்தாங்க. பார்டர் வந்து நல்ல ஒரு ரோஸ் கலரில் கொடுத்துருந்தாங்க. கான்ட்ராஸ்ட்டாக தான் இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப பிரைட்டான கலர்ஸ் தான் ரெண்டுமே. லெமன் எல்லோ வந்து உங்களுக்கு நார்மல் ஃபேன்சி சாரியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் லைட் கலராக தெரியும். பட் இது வந்து நல்ல ஒரு பட்டு சாரின்றதுனால ஒரு டார்க்காக தான் தெரிஞ்சது. ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம சாரீ கலர்லேயே வந்து இன்றைக்கி பைப்பிங் கொடுத்துட்டே இருக்கோம் நெக்லைன் ஃபுல்லாகவே. நல்ல ஒரு ஃபைனான பைப்பிங்காக கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நெக்கு பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். நெக்குமே வந்து கொஞ்சம் சின்ன நெக்கு தான், அது நல்லா ப்ராடாலாம் இல்லை, ரொம்ப குட்டியாக தான் இருந்தது. ஸோ அதுக்கு நம்ம வந்து அகலமாலாம் பைப்பிங்லாம் கொடுத்தோன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ நல்லா ஃபைனான ஒரு பைப்பிங்காக கொடுத்துக்கோங்க. நெக்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சைடில் அந்த பார்டர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பார்டரோட போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சேம் கலர் தான் நான் எடுத்திருக்கேன். எல்லோ கலரில் வந்து லைட்டாக வந்து ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு நீங்கள் ஃபுல்லாக சைடில் ஓரமாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 1 இன்ச் தான் எடுத்திருக்கேன் நான் அகலத்தில். நல்ல நீளமான பீஸ் தான் எடுத்திருக்கேன். அதுவும் கொஞ்சம் க்ராஸ் பீஸ் வர மாதிரி தான் எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு க்ராஸ் பீஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க. பட் ஆனால் அந்த பெண்டு வரும்போது அந்த கட்டிங்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கட்டிங் வரும்போது லைட்டாக உள்ளே எடுத்து விட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக அந்த பீஸ் எடுத்துட்டு அந்த கார்னரில் வந்து நம்ம அப்படியே வச்சு தையல் போட போகிறோம். சைடில் வந்து அந்த பார்டரோட பிசுறு எல்லாம் தெரியும் இல்லையா, அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு தான் நான் இன்றைக்கி இந்த எல்லோ கலர் பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன். பார்டருக்கு மேலேயே வந்து ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. கீழே வந்து அந்த கட்டிங் வரும்போது மட்டும் லைட்டாக நான் மடித்து விட்டுருக்கேன். மடிச்சுட்டு கீழே வந்து ஸ்ட்ரைட் பீஸாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கீழே ஃபினிஷிங் பண்ணும்போதுமே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சைடில் மறுபடியும் தையல் போடும்போது உங்களுக்கு அந்த பிசுறு எதுவும் தெரியாமல் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. இந்த சைடுமே வந்து அதே மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க்கு தான், பட் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. 2 சைடுமே வந்து நம்ம தையல் போட்டிருக்கோம். தையல் போட்டுட்டு நம்ம தையல் போட்டதுக்கு மேலே இருக்க பீஸை வந்து லைட்டாக மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி மேலே தெரிகிற மாதிரி தையல்லாம் இருக்கும்போது நீங்கள் சேம் கலர்லேயே வந்து நூல் எடுத்துக்கோங்க. நூல் வந்து ஒரே மாதிரி கலரில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். கலர் கலராக போடுற மாதிரி இருந்ததுன்னா தையல் வந்து தனியாக தெரியும் உங்களுக்கு. அப்போ அந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது உங்களுக்கு. சேம் கலரில் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா அந்த கார்னர்லேயே வச்சு நம்ம ஃபுல்லாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே வந்து இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வைக்க வரலை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஒரு லேஸ் மட்டும் கொடுத்து கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து உள்ளே ஒரு பிங்க் கலரில் பார்டர் வச்சுருக்கோம். ஸோ அதை அப்படியே லேஸ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியாது. சேம் டைம் வந்து உங்களுக்கு அந்த பார்டருமே வந்து நல்லா ஹைலைட்டடாக தெரியாது. ஸோ அதனால தான் நான் எல்லோ கலரில் வந்து நான் பார்டர் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே தான் நான் இப்போ வந்து காப்பர் கலரில் லேஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன்.
காப்பர் லேஸுமே வந்து நான் ப்ளைனாக எடுக்கல, சைடில் வந்து ஒரு ஷேப் கொடுத்துருந்தாங்க, ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ப்ளைனாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து நான் சைடில் ட்ரையாங்கிள் இருக்க மாதிரி ஒரு காப்பர் கலர் லேஸ் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். 2 சைடுமே வந்து இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து லேஸுமே வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அந்த கார்னர் அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் வரும் இல்லையா, அந்த இடத்துல ஃபுல்லாகவே லைட்டாக மடித்து விட்டுட்டு நீங்கள் தையல் போடுங்க. அப்போ தான் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த லேஸுமே வந்து நல்லா வளைஞ்சு கொடுக்கும். லேஸ் வந்து 2 பக்கமே வச்சு நான் தையல் போட்டிருக்கேன். 2 சைடுமே வந்து 2 கார்னர்லேயுமே நான் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் சின்னதாக ஒரு டிசைன் மட்டும் நான் கொடுக்க போகிறேன். டபுள் கலரில் தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் நான். ரோஸ் கலரும் நடுவில் வந்து ஒரு எல்லோ கலர் வச்ச மாதிரி நான் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வரேன். இந்த பீஸ் வந்து நம்ம அப்படியே சென்டரில் வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ரெண்டு கார்னர் மட்டும் நான் மடித்து விட்டுருக்கேன். மடித்து விட்டுட்டு கீழே இருக்க பீஸையுமே வந்து உள்ளே மடித்த மாதிரி நான் ஒரு தையல் போட்டிருக்கேன். ஓவரால் வந்து ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ண போகிறோம். சைடில் வந்து நம்ம டாட் மட்டும் பிடிச்சிட்டு ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மடிக்கும் போது நீங்கள் எல்லா பீஸுமே வந்து உள்ளே போயிடுச்சான்றதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் தையல் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. சைடில் வந்து நான் டாட் பிடிக்க போகிறேன். டாட் பிடிக்கும் போதுமே வந்து நல்ல ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் தையல் போடுங்க. ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் வந்து சின்னதாக நான் ஒரு பீட் ஒர்க் மட்டும் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். லாஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். ஸ்லீவ் வந்து பாருங்கள், ஸ்லீவ் வந்து நார்மலாக நீங்கள் கட் பண்ணுற மாதிரியே வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் பீஸை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ப்ளவுஸ் பீஸ் மட்டும் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டையுமே வந்து ஒரே மாதிரி வச்சுட்டு சென்டரில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து நான் இப்போ எல்லோ கலர் கிளாத் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். 2 கார்னர்லேயுமே வந்து கிளாத்தை ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லோ கலர் பீஸுமே வந்து நான் ஒரு 10 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். 10 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு ஹைட்டு வந்து உங்களுக்கு ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஹைட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப சின்ன கை தான், எனக்கு ரொம்ப குட்டியாக தான் இருந்தது. அகலம் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால் நான் 10 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இன்னும் ஒரு 5 இன்ச்சு கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம ப்ளீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த நம்ம வியர் பண்ணுவோம் இல்லையா, அப்போ அந்த ஸ்லீவ் வந்து அவ்வளோ அழகாக தெரியும் நம்மளுக்கு. ஃபுல்லாக பாருங்கள், 2 சைடுமே வந்து நம்ம அந்த பீஸை ஜாயின் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்க எல்லோ கலர் பீஸ் மட்டும் நான் வந்து அப்படியே ப்ளீட்ஸ் வச்சுட்டே வரேன். மேலே வந்து ப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் அகலமாக தள்ளி தள்ளி வச்சுருக்கேன். கீழே இருக்க ப்ளீட்ஸ் வந்து நம்ம ஒன்றா எடுத்துகிட்டு ஒரே இடத்துல வச்சு நம்ம ஃபுல்லாகவே ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் தான் இது. நிறைய இப்போ மூவிங்கில் இருக்குது. எல்லாருமே வந்து இதே மாதிரி ஸ்லீவ் தான் வந்து வேணுன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லா சைஸ் ப்ளவுஸுக்குமே வந்து இந்த ஸ்லீவ் ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. ஃபுல்லாக நம்ம வந்து ஓவராலாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கீழே வந்து நம்ம பார்டர் தான் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணும்போதும் பாருங்கள், மேலே வந்து நம்மளுக்கு ப்ளவுஸோட மேல் பகுதி இருக்கு இல்லையா, அங்கே வந்து பார்டரோட உள்பகுதி வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. மேலே பார்டர் வச்சுட்டு ப்ளவுஸோட அடிப்பகுதியில் வந்து நம்மளுக்கு லைனிங் பீஸ் வச்சுக்கலாம். லைனிங் பீஸ் வச்சுட்டு ஓரளவு ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு தான் நான் தையல் போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிசுறு எதுவுமே வெளியே தெரியாமல் இருக்கும். ஏன்னா நம்ம பட்டு சாரி அந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் நாள் வச்சு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல நூல் எல்லாம் பிரிஞ்சு வராமல் ஒரு மாதிரி நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக ஓவரால் வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அந்த பீஸை மட்டும் கீழே எடுத்து விட்டுட்டு மேலே வந்து ஒரு ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க.
போட்டுட்டு கீழே வந்து நம்ம லைனிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த லைனிங்கில் வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலேயே வந்து அந்த ப்ளவுஸ் பீஸையும் வச்சு தையல் போட்டுக்கலாம். ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தேவை அப்படின்னா நீங்கள் லேஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டோன் ஒர்க் கூட வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நான் வந்து அந்தளவுக்கு அமௌண்ட் கலெக்ட் பண்ணலை, ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஒர்க் எதுவுமே பண்ணலை. சிம்பிளாக வந்து நான் அந்த ப்ளவுஸ் மட்டும் அப்படியே வச்சு ஸ்லீவ் வச்சுருக்கேன். கீழே வந்து அந்த பார்டருக்கும் அந்த டாப் போர்ஷனுக்கும் இடையில மட்டும் ஒரு சின்னதாக ஒரு பீஸ் மட்டும் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸ்டோன் பீஸ் மாதிரி இருக்கும், அது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ப்ளவுஸ் பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. சென்டரில் இருக்க அந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பில் மட்டும் நான் வந்து பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான், ரொம்ப சீக்கிரமாகவே வேலையும் முடிஞ்சிடும். சேம் டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வியர் பண்ணும்போது. சென்டரில் பாருங்கள் அந்த சின்னதாக வந்து ஒரு மாங்காய் ஷேப்பில் ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன் நான். இந்த டிசைன் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.